பொதுக்காலம் 15ஆம் ஞாயிறு. திருப்பலி முன்னுரை. பிரியமானவர்களே, பொதுக்காலம் 15ஆம் ஞாயிறு திருவழிபாட்டிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். இன்றைய வழிபாட்டு வாசகங்கள் நமக்கு மிக அருகில் உள்ள இறைவன், அயலான் இவர்களை உணர்ந்து கொண்டு நிலைவாழ்வு எவ்வாறு நம்மை பெற்றுக்கொள்வது என்பதை பற்றிய நமக்கு எடுத்துரைக்கின்றன. இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் மீது அன்பு கூர்வாயாக என்று முதல் கட்டளை அவர்களுக்கு மேற்கோளிட்டு காட்டும் மோசே கட்டளை என்பது உனக்கு மிக அருகில் உன் வாயில் உன் இதயத்தில் இருக்கிறது என்கிறார். புனித பவுலடியார் கூறுகிறார், விண்ணுக்கும் மண்ணுக்கும் இனி தூரமில்லை, இரண்டும் ஒன்றிற்கொன்று மிக அருகில் உள்ளது. கடவுள் தன்மையை நினைத்து நாம் பயந்து ஓட தேவையில்லை. மாறாக மிக அருகில் உள்ள கடவுள் தன்மையை தொட்டுணர்ந்து நாம் அதை நமதாக்கிக் கொள்ள முடியும். திருச்சட்ட அறிஞர் இயேசுவை சோதிக்கும் நோக்கில் நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட கேள்வியின் மூலம் நமக்கு வெகு அருகாமையில் உள்ள அயலாமை அடையாளம் காட்டுகிறார். இதன் மூலம் 3 வித அன்பை பதிவு செய்கிறார். இந்த அன்பு நம்மை நிறைவாய் இருந்தால் நிலைவாழ்வு நமக்கு வெகு அருகிலே என்ற எண்ணங்களை தாக்குவர்களால் முழு இதயத்தோடும் ஆன்மாவோடும் வலிமையோடும் மனத்தோடும் இத்திருப்பலியில் பங்கு கொள்வோம். நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள வருகை பாடலுக்கு அனைவரும் எழுந்து வருவோம்.
நான் நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். உமது மாட்சியை நீர் வெளிப்படுத்தும் போது நான் நிறைவு பெறுவேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் சத்யான் முத்து மதுநாய் டெனிஸ் மேரி இவர்களின் குடும்ப கருத்துக்கள் நீதிபடியாகவும் இவர்கள் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களை நாம் விளைவாற்றுக்காகவும் மதுர நாயகம் கோல்வலை குணமடைந்த வெற்றியாகும் சத்தியமங்கலம் சேவியர் ஸ்டெல்லா இவர்களின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற்படியாகவும் குடும்பத்தில் மறித்த பர்னபாஸ் நம்பிக்கை மரி ஜேம்ஸ் வின்சென்ட் பிரிட்டோ இவர்களை நாம் விளைவாற்றுக்காகவும் சங்கீதா வயிற்றில் கட்டி நீக்கி குணமானதற்கு நன்றியாகவும் சாந்தன் கொத்து அருமைநாதன் மேரி பூங்காவன் இவர்களின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற்படியாகவும் குடும்பத்தில் மறித்த மேரி பூங்காவன் 17ஆம் நாள் நினைவு பலியாகவும் அவருடைய ஆண்களை காற்றுக்காகவும் கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. மேலும் பொதுமக்களாகி உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட கருத்திற்காகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற்படியாகவும் பங்கின் வளர்ச்சிக்காகவும் திருப்பலியாகவும் திருப்பலியாவது உங்களுக்கு ஜெபிக்கப்படுகிறது. சகோதர சகோதரிகளை தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமொழிக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகி தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகி ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள இல்லாமல் இறைவா, வாழ்வும் மூச்சும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீர் வழியாக மக்கள் புனிதங்களின் வாழ்வின் துணையை பெற வேண்டும் என்று திருக்குளமானி இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வடைக்கும் உமது அருளின் மூச்சினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக் கொள்ளவும் தகுதியுறுவோமாக. எங்களாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளர்ப்பெற அதற்கு உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்து உமது படைப்புள்ளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியுள்ள உண்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெரிவிக்கப்படும் இடமெல்லாம் தீயொளி காப்பர் அனைத்தும் தோல்விய செய்வீராக. உன் தூய ஆவியருடன் இருந்து எங்களை இடையவாக வராக. எங்களாகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றேன். கிறிஸ்துவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உண்மை மக்கா இதை வாக்குக்கு செவி கொடுப்போம். நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது. இணைச்சட்ட நூலில் இருந்து வாசகம்.
மோசே மக்களை நோக்கி கூறியது, உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடு. சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள அவர் தம் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைப்பிடி. உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பு. ஏனெனில் இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கும் இந்த கட்டளை உனக்கு புரியாது இல்லை, உன்னிலிருந்து வெகு தொலைவில் இல்லை. நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் விண்ணப்பத்து போய் அதை கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது விண்ணில் இல்லை. நாம் அதை நிறைவேற்றுமாறு நமக்காக யார் கடலில் கடந்து சென்று அதை நம்மிடம் கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது கடலுக்கு அப்பால் இல்லை. ஆனால் நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பாடல மாத்தணும்டா மாத்தணும் எஸ்எம்ஐக்கு செட்டிங்ஸ் அப்பதான் தோற்றணும்
இரண்டாம் வாசகம். அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. திருத்தூதர் பவுல் கொலைசேரிக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 15 முதல் 20 முடிய. இயேசு கட்புலன் ஆகாத கடவுளது சாயல். படைப்பு அனைத்திலும் தலை பேரு. ஏனெனில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை கட்புலன் ஆகுபவை கட்புலன் ஆகாதவை அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோர் ஆட்சியாளர் அதிகாரம் அவர்கள் படைக்கப்பட்டனர். அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. அனைத்தும் அவரே. அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றன. திருச்சபை ஆகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே. எல்லாவற்றிலும் முதலமைச்சருமாறு இறந்து உயிர் தெழுவோரில் அவர் தலைப்பேறு ஆனார். தம் முழு நிறைவையும் அவருள் குடிக்கொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார். சிலுவையில் சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் வழியாக தம்மோடு ஒப்புரவாகவும் கடவுள் திருவுளம் கொண்டார். இது ஆண்டவர் வழங்கும் வருவாக்கு. Hallelujah, hallelujah, hallelujah.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறை வசனங்கள் 25 முதல் 37 முடிய. அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன், போதகரை, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதி இருக்கிறது, அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாய் சொல்லி அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியில் செல்ல நேர்ந்தது. அவர் அவரை கண்டதும் மறுபக்கம் விலகிச் சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்திற்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்துக் கொண்டார். மறுநாள் 2 தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்துக் கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. உயிரை கரைத்து ஓவியமாக உன்னை உருவாக்கினேன். உன் உயிரில் நிறைந்த காவியமாக நான் என்றும் உயிர் வாழ்கிறேன். இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, இதை நற்செய்தியின் மிக அடிப்படையான சிந்தனை, நான் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்?
இவ்வுலக வாழ்வு நிலை இல்லாதது என்பதை எல்லா மதங்களும் கற்பித்துக் கொண்டிருக்கிறது என்பது நிஜம். நாம் இருக்கக்கூடிய வாழ்வு நிலை இல்லாதது, மாறக்கூடியது. வாழ்வில் எது எப்பொழுது எங்கே என்ன நடக்கும் என்பதை யாராலும் கணிக்க முடியாது. ஓரளவுக்கு ஒரு சில விஷயங்களை நாம் திட்டமிட்டாலும் திட்டமிட்டபடி நடக்கும் என்று சொல்வதற்கு 100% வாய்ப்புகள் இருக்கிறதா என்றால் கண்டிப்பாக இல்லை என்பது உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும், எல்லோருக்குமே தெரியும். அப்படி நிலையில்லாத உலகில் வாழ்கிற போது நிலை வாழ்வை குறித்த சிந்தனை நமக்கு எதற்கு? எதுவுமே நமக்கு சரியாக அமையாது என்கிற போது எப்பொழுது சரியாக அமையும் அல்லது மறுவுலக வாழ்வில் எனக்கான நிலையான ஏற்பாடு இருக்குமா என்பதை குறித்து நான் எப்படி முழுமையான புரிதலை உருவாக்கிக் கொள்ள முடியும் என்பது எனக்கு புரியவில்லை. வாழ்கின்ற வாழ்க்கையிலேயே எது சரியானது, எது தவறானது, எது எனக்கு நன்மை பயக்கும், எது எனக்கு தீமை பயக்கும், எது எனக்கு சரியான உணர்ந்த ஒன்றாக அல்லது உணர்வாக இருக்கும் என்பதை பற்றிய முழு தெளிவில்லாத போது எனக்கு கடந்து அல்லது இறந்த பிறகு எனக்கு நிலை வாழ்வை இது கொடுக்கும் என்பதை என்னால் எப்படி முழுமையாக புரிந்து கொள்ள முடியும்? ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான கோட்பாடுகள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவம் சொல்லுகிறது, நீ இறந்த பிறகு கடவுளோடு ஐக்கியப்படுகிறாய், கடவுளோடு இணைக்கப்படுகிறாய். இங்கே கடவுளை காண வேண்டும் என்ற பிரயாசை ஜபத்தின் வழியாக வெளிப்படுகிறது. மறு உலக வாழ்விலே நீ ஆண்டவரை முகமுகமாய் தரிசிப்பாய். ஒரே ஒரு வாழ்வுதான். இந்த ஒரே வாழ்வில் உனக்கான நிலையான சரியான சிறப்பான ஒரு வாழ்வை நீ வாழ்ந்து விட்டு கடவுள் செல் என்று கிறிஸ்தவம் சொல்லுகிறது. இஸ்லாமும் ஏறக்குறைய அதைத்தான் சொல்லுகிறது. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து மதம் சொல்லுகிறது, ஒரு வாழ்வு புறமே என்று கடவுளியதாக இருக்கிறது. ஒரு ஜென்மம் அல்ல, 2 ஜென்மம் அல்ல, 7 ஜென்மம் அல்ல, 7 ஜென்மங்கள் நமக்கு இருக்கிறது என்பதை சொல்லுகிறார். 7 ஜென்மம் எடுக்க போது இந்த ஜென்மத்துல நம்ம சரியா வாழனாலும் அடுத்த ஜென்மத்துல வாழ்ந்துக்கலாம். அடுத்த வாழ்வை எதை சரி செய்ய வேண்டுமோ அதை சரி செய்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் எப்படிப்பட்ட தவறு செய்கிறோமோ அந்த தவறுகளை அனுபவத்தை திருத்திக் கொள்ளலாம். மற்ற மதங்களும் சரியான ஒரு கோட்பாடுகளை அவர்களுக்கு ஏற்ற விதத்தில் கொடுத்தாலும் ஒவ்வொன்றையும் பார்க்கின்ற, படிக்கின்ற, கேட்கின்ற நமக்கு ஒரு விதமான குழப்பமாகத்தான் இருக்கும். எல்லாரும் ஒரே மாதிரியான ஒரு செய்தியை சொன்னா ஓகே, எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான செய்தியை சொன்னா எது நம்புறது, எது நம்பாம விடுறது? நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள அன்பு செய், முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனத்தோடு உன்னுடைய கடவுளை அன்பு செய். கடவுள் யாருமே தெரியல. கடவுளே எனக்கு யாரும் தெரியலையே, நான் கடவுளை யார் அன்பு செய்ய? யாரும் சொல்ற அன்பு செய்ய? என்னுடைய தந்தையை தெரியும், என்னுடைய தாயை தெரியும், என்னுடைய உடன்பிறப்புகளை தெரியும், என்னுடைய உணவை தெரியும், நான் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மக்களை தெரியும். கடவுள்னா யாரு? எங்க இருக்காரு? கடவுள் எங்க இருக்காரு? நான் கிறிஸ்தவர்களோடு பயணம் செய்கிற போது கிறிஸ்தவர்கள் அடையாளம் சொல்லக்கூடிய கடவுள் இருக்காரு. ஒருவேளை நான் ஒரு ஊர் தெரியாத இடத்துல, நான் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்கிறேன், என்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் ஒருவேளை வேற மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள் என்றால் அவர்கள் எனக்கு காட்டக்கூடிய அடையாளம் என்பது வேறாகத்தான் இருக்கும். கடவுள் யாரு? கடவுள் எங்க இருக்காரு? யாரை கடவுளாக நான் நம்ப முடியும்? கடவுள் யாருன்னு எனக்கு தெரியல.
அவர் கொடுக்கக்கூடிய நிலை வாழ்வுக்கு நான் எங்க போயிட்டு என்னை தயார் செய்து கொள்வது அப்படின்றதும் இன்றைக்கு ஒரு புரியாத புதிராகத்தான் இருக்கிறது. அதே போல நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள இந்த செயல் இந்த செயல் வழிமுறை இந்த செயல் வேண்டும் என்றோ ஒரு குறிப்புகள் ஒரு சில இடங்களிலே கொடுக்கப்பட்டாலும் வாழ்வியல் சிந்தனை, வாழ்வியல் நெறிமுறைகள் அல்லது கடவுளின் கோட்பாடுகள், கடவுளின் திட்டங்கள், கடவுளின் சட்டத்திட்டங்கள், ஒரு நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள், இது எல்லாவற்றையும் சரியாக கடைபிடித்தால் நம்ம நல்லவர்களாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சில எண்ணங்கள் இருக்கிறதுதான். ஆலயத்திற்கு வரக்கூடியவர்களை பற்றிய கருத்துக்களை சொல்லும் போது கோயிலுக்கு ஓடனே என்ன வாழைத்த கோயிலுக்கு கடவுளுக்கு என்னத்தை கொடுத்துட்டாரு, கடவுளுக்கு என்ன கொடுத்துருக்காரு, ஒண்ணுமே கிடையாது. கோயிலுக்கு போவது நாம இப்பதான் இருக்கும், கோயிலுக்கு போற நீங்களும் அப்படிதான் இருக்கு. இன்னும் மாறிடுச்சு உன்னுடைய வாழ்க்கையா, என்னுடைய வாழ்க்கையில இன்னும் இல்லாம போயிடுச்சு, எல்லாமே இருக்குது. உனக்கு நிறைய இல்லாம போயிடுச்சு, அவங்கள்ட்ட எல்லாமே. அதுக்கு குறிப்பாக ஆலய வழிபாடு அல்ல நல்லா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நிறைய சோதனை வருவதாகவும், கோயிலுக்கே வராம எதை பற்றியும் கவலைப்படாம ஜாலியாக சுத்திட்டு இருக்கவங்க நல்ல நிறைய சாமி எல்லாம் ஒண்ணுமே இல்லை, நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்குதான் ஒண்ணுமே ஏற்றுக்கொண்டேன், நமக்குதான் சோதனையாக ஒருத்தர் ரெண்டு பேர்ல எல்லாரும் நிறைய பேர் வந்து புலங்கக்கூடிய புலம்பும் இதுதான். கடவுளுடைய நியாயம், கடவுளுடைய நியதி, கடவுளுடைய சட்டத்திட்டங்கள் அதில் வந்து நாம் அடைந்தோம் என்பதை ஒழுங்கினோம் என்றால் கண்டிப்பாக நம் வாழ்வை கொடுப்பார் அப்படின்ற எத்தனை பேருக்கு ஒரு உணவின் பாடம் இருக்கிறது. கிடைக்கணும் அப்படின்னு முடியாத இருக்குது அப்படின்னு ஏதோ போற போக்குல நம்ம நம்பிக்கை வச்சிருக்கோம், கிடைச்சா கிடைக்கும் போகட்டும் அப்படின்ற மனப்பாக்கம் இன்றைக்கு எல்லாரிடமும் இருக்கிறது. இப்ப நிலை வாழ்வு என்பதை குறித்த சரியான ஒரு தெளிவு இல்லை. ஏன் சரியான ஒரு தெளிவு அப்படின்னா அடுத்து வரக்கூடிய பாகம் நமக்கு அழகாலும் புரிதலுக்கு அப்பொழுது வேண்டும். ஒரு மனிதன் எரிக்கோவுக்கு செல்கிறார், அப்பொழுது அழகாக குற்றையாக கொடுக்கிறார். அவனை சமாரியை எடுத்து சென்று உதவி செய்கிறார். அப்போ எனக்கு அடுத்திருப்பவர் யாரோ, என்னுடைய உதவி யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு நான் உதவி செய்கிற போது நான் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ளுகிறேன். அதனுடைய அடிப்படையில் தான் இந்த நற்செய்தி கொடுக்கப்படுகிறது. எரிகோவுக்கு செல்லக்கூடிய வழியில் அடிப்பட்ட மனிதர்களுக்கு சமாரியன் உதவி செய்தால் இந்த சமாரியன் சரியான ஒரு பங்கை தேர்ந்து கொண்டார். நிலை அந்த செயலை செய்ததனால் அவன்தான் நிலை வாழக்கூடிய செயலை செய்தவன். அவர் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்வார் அப்படின்ற அடிப்படையில் நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம எல்லாருமே நமக்கு அனுப்பியிருப்பவர் யாரு அப்படிங்கிற கேள்வியை கேட்டு உங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய யாரு, உங்களுடைய அடையாளம் யார், உங்களுடைய அடையாளம் யார், என்னுடைய அடையாளம் யாருமே எனக்கு தெரியல, நான் எப்படி உதவி செய்ய முடியும், இப்ப நான் எப்படி நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள முடியும் அப்படின்னு புரியுதா? யாருக்குமே அடையாளம் யாருமே தெரியல. எங்கேயாவது எப்பயாவது எவனாவது அடிபட்டு கிடந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சா அப்போ என்னுடைய வாழ்க்கையை எல்லாருமே நான் நிறைவேற்றிக் கொண்டேன் அப்படின்னா இப்ப நம்ம எல்லாருமே காத்துட்டு உட்கார்ந்து நினைக்கிறேன். எங்க எவனுக்கு எப்ப அடிபடும் ஓடி போய் அவளை உதவி செஞ்சுட்டு வந்துருங்க, நம்ம மோட்சிட்டு போயிருந்தா நம்ம வந்து எல்லாம் அங்க ஒரு மனிதட்டு கிடந்தா அவங்க வீட்டு நான் தண்ணி விட்டுருந்தாங்க, எனக்கு மோட்சம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. யாரும்
எங்கேயோ கண்ணுக்கு தெரியாமல் அடிபடுவார் என்று காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு மனம். நம்முடைய வாழ்க்கையில எப்பயாவது நம்ம போகும் பொழுது, ரோட்ல பயணிக்கும் பொழுது, நம்ம வேறு பயணிக்கும் பொழுது, நம்ம வேறு நாள் செய்யும் பொழுது, யாராவது ஒருவர் எந்த ஒரு உதவியும் இல்லாமல் ஒருவேளை இருந்தால் இவரும் செய்யக்கூடிய உதவியா உங்களுக்கு உடைய அயலானா? யாருமே கிடையாது. இதெல்லாம் பரவாயில்ல. A person who is near you may be your family member. உன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய, உன்னோடு வாழக்கூடிய, உன்னால் நேசிக்கக்கூடிய ஒருவராக இருக்கலாம். இன்னைக்கு குடும்ப உறவுகளை எடுத்துக் கொள்வது, குடும்ப உறவில் எவ்வளவு சிக்கல்கள். இன்னைக்கு நம்ம எல்லாருமே இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன்ல தொலை தூரத்தில் இருக்கக்கூடியவர்களிடம் எல்லாமே நல்லா நம்ம பேசும். ஆனால் நம்முடைய வீடுகளில், நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இன்னைக்கு நிறைய பேரோடு இந்த பற்றுதல், ஒரு பாசமான ஒரு டயலாக் என்பது இன்றைக்கு குறைந்து போய்விட்டது. ஒரு ஸ்கூல்ல போயிட்டு மோட்டிவேஷன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்க சமயத்துல அந்த பிள்ளைகள் மத்தியில குடும்ப உறவு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு 100-150 ஸ்டூடெண்ட்ஸ், அந்த பிள்ளைகள் மத்தியில இந்த கேள்விதான், உங்க குடும்பத்துல உங்கள் பெற்றோர், உங்களுடைய உடன் பிறப்புகள், இவங்களோட ஒரு நாளைக்கு எத்தனை வார்த்தைகள் அதிகப்படியாக பேசி இருப்பீர்கள்? இதுதான் சிம்பிளான விஷயம். நீங்க ஒரு பேப்பர் எடுத்துங்க, பேப்பர் எடுத்து ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருடம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ஒரு நாளைக்கு எத்தனை வார்த்தைகள் உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் பயன்படுத்தி இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது ஒரு நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு, ஒரு மாசத்துக்கு, ஒரு வருடத்துக்கு, அது சராசரியா இது ஒரு நாளைக்கு இடத்துல சராசரியாக 10-15 வார்த்தைகள் ஒரு நாளைக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களோட பேசக்கூடிய வார்த்தைகள் சராசரியாக 10 அந்த 150 பிள்ளைகள் மத்தியில குடும்பத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய அப்பா கூடயோ, அம்மா கூடயோ, அல்லது எங்க அப்பா கூடயோ, தங்கச்சி கூடயோ, அண்ணன் கூடயோ, தம்பி கூடயோ, இதுல 10-15 வார்த்தைகள் தான் ஒரு வாரத்துல அதிகபட்சம் ஒரு 100 வார்த்தைகள், ஒரு மாதத்துல 200-250 வார்த்தை, ஒரு வருடத்துல ஒரு 500-1000 வார்த்தை, ஒரு வருடத்துக்கு 365 நாள் பேசக்கூடிய வார்த்தைகள் 500-1000 மேக்சிமம் வச்சுக்காலே ஒரு நாளைக்கு எத்தனை வார்த்தைகள் கணக்கு வருது? 2-4 வார்த்தை. இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் உங்களுடைய சொந்த அயலான். இன்றைய முதல் வாசகத்திலும் சொல்லப்படுகிற செய்தி நமக்கு என்ன அப்படின்னா, வார்த்தை என்பது மேல வானத்துல இருக்குதுன்னு நினைக்காது, கடலுக்கு அடியில் இருக்குதுன்னு நினைக்காது. வார்த்தை எங்கே இருக்கிறது? உன்னுடைய அருகாமையில் இருக்கிறது, உன்னுடைய வாயில் இருக்கிறது, உன்னுடைய இதயத்தில் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைகள் வெளியில இருப்பதில்லை. ஆண்டவருடைய வார்த்தை உன்னுடைய இதயத்திலிருந்து வெளிப்படக்கூடியது. ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுதுமே உன்னை நோக்கியே இருக்கக்கூடியது. உன்னுடைய அயலான் என்கிறவன் வெளியில் இருப்பவன் அல்ல, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவன். கணவன், மனைவி, பிள்ளைகள் உறவில் இருக்கக்கூடிய அயலான் தன்மையை இன்றைக்கு எடுத்து பாருங்கள். கணவனோடு உங்களுக்குள்ள பிளவுகள், மனைவியோடு உங்களுக்குள்ள பிரச்சனைகள், பிள்ளைகளோடு உங்களுக்குள்ள மனத்தாங்கல்கள், இவை எல்லாமே எவ்வளவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது பாருங்கள். உங்களுடைய அன்போ, உங்களுடைய பரிவோ
உங்களுடைய உதவியோ வெளிநடந்த எப்பயோ எங்கேயோ ஏதோ ஒரு அந்த உதவி அல்ல, அல்லது உதவி செய்யக்கூடிய அவனுடைய அயல்நாட்டோடு வாழக்கூடிய உன்னுடைய அந்த உன்னுடைய உதவி எப்பொழுதும் தேவையில் இருக்கக்கூடியவர்கள் தான் உங்களுடைய அயல்நாட்டு. அந்த குடும்பத்தை பேணி பராமரிக்கிற போது உங்களை சார்ந்தவர்களை நீங்கள் சரியான விதத்தில் அன்பு செய்து நேசித்து அவர்களுக்கானதை செய்கிற போது கண்டிப்பாக மற்றதையும் உங்களால் சரியாக செய்ய முடியும். இந்து புராணத்துல ஒரு நிகழ்வு ஒன்று உண்டு. சின்ன வயசுல படிக்கின்ற போது இந்த நிகழ்வை பாடத்திட்டத்திலே கொடுத்திருந்தார்கள். ஒரு நபர் ஜெபம் செய்து ஜெபத்தினால் வலிமை பெற வேண்டும், வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு கான்ஃபரன்ஸ் என்று ஒரு மரத்திற்கு கீழ்காலம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு நாள் ஜெபித்தார் என்று தெரியாது. கண்களை மூடி மிக ஆழமாக ஜெபித்து இந்த ஜெபத்தினுடைய வல்லமை என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்கிற போது அதற்கு ஏற்பாடாகவே மேலே உட்கார்ந்திருந்த ஒரு கொக்கு அவருடைய தலையிலே எச்சத்தை போடுகிறது. அதை போட்டவுடனே இவர் பயங்கர கோபமாக அந்த கொக்கை பார்க்கிறார். அது எரிந்து சாம்பலாக கீழே விழும். இந்த நபருக்கு ஆச்சரியம் தாங்க முடியும். நம்முடைய பார்வைக்கு இவ்வளவு வல்லமை இருக்கிறதா? கண்டிப்பாக இன்னும் அதிகப்படியான வல்லமையை நாம் மற்றவர்களிடத்திலே காட்டி நான் யார் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கிருந்து ஊருக்குள் நுழைகிறார். இப்படி ஊருக்குள் நுழைகிற போது முதல் வீட்டிலேயே வெளியில் நின்று எனக்கு பசியாக இருக்கிறது, உணவு எடுத்து வா என்று சொல்கிறார். உள்ளிருந்து ஒரு பெண்மணியுடைய குரல் கேட்கிறது, கொஞ்சம் நேரம் இருங்கள், இதோ வந்து விடுகிறேன் என்று சொல்லி உள்ளிருந்து குரல் வருகிறது. அப்பொழுது இந்த நபருக்கு நான் யாரும் தெரியலையா, உனக்கு என்னுடைய வல்லமை எப்படின்னு தெரியலையா என்ற ஒரு எண்ணத்திலே பார்வையை மிக கடூரமாக அந்த குரல் அந்த திசையை நோக்கி பார்க்கிறார். அப்பொழுது மறுபடியும் உள்ளிருந்து அந்த குரல் வருகிறது, கொக்கென்று நினைத்தாயா கொங்கனவா, என்னையும் எரித்து சாம்பலாக்குவதற்கு. மனுஷன் ஆடிவிட்டு நாம கொக்கை எரிச்சு எங்க போவோம்? வீட்டுல உட்கார்ந்து எப்படி தெரியும். எவ்வளவு நேரம் ஆனாலும் உட்கார்ந்து சோறு தேவைப்படுதோ இல்லையோ அவனுக்கு என்ன தேவைப்பட்டிருக்கோம், எப்படி இந்த வார்த்தை வந்துச்சுன்ற ரீசன் தேவைப்படுது. உட்கார்ந்து இருக்க அந்த அம்மா சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. சாப்பாடு எடுத்துட்டு வந்து அவருக்கு கொடுக்க போகும் பொழுது சாப்பாடுலாம் இருங்க, நான் கொக்கை எரித்து சாம்பலாக்கியது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க எங்கேயாவது வந்தீங்களா, பாத்தீங்களா? நான் எங்கேயும் வெளியே வந்ததும் இல்லை, எதையும் நான் பார்த்ததும் இல்லை. நான் என்னுடைய குடும்ப பொறுப்புகள் என்னவோ, என்னுடைய கணவன் என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னால் அவங்களுடைய கடமையை மிக அன்போடும் பரிவோடும் பாசத்தோடும் நல உணர்வோடும் செய்து கொண்டிருக்கிறேன். நம்மது தெரியாது. இந்த ஊர் உலகத்துல என்ன நடக்குது, ஏது நடக்குது, எதுவும் எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய உலகம் என்னுடைய கணவன், என்னுடைய உலகம் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய கணவன் என்னுடைய பிள்ளைகளுக்கும் நான் செய்யக்கூடிய கடமையை மிக நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கிறேன். அப்புறம் எப்படி உங்களால கொக்குன்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லி முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம மொழிக்கு அந்த வார்த்தைகள் எங்கிருந்து வந்துச்சு? உன்னுடைய வாயில் என்னுடைய வார்த்தைகளை நான் வைப்பேன். ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் விமலித்துல ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள். நீ எங்க என்ன பேசணும், எதை பேசணும், எப்படி பேச வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். எப்போ? என்னுடைய கடமைகளை எனக்கான
உரிமைகளை எனக்கான சேவையை நான் சரியாக செய்கிற போது கடவுள் எனக்கான துணையாக என்னுடைய பக்கபலமாக நிற்கின்றார். வல்லமை வாய்ந்த கடவுள், கற்புலனாகாத கடவுளின் சாயல் அனைத்தையும் படைத்த ஆண்டவர் எனக்கு, நான் யார் கடவுளுக்கு? ஒரு பூச்சி, ஒரு புழு, ஒன்றுமில்லாதவன். ஆனால் என்னுடைய கடமையை நான் செய்கிற போது என்னுடைய ஆண்டவர் என்னோட ஒரு துணை நிற்கிறார். என்னுடைய ஆண்டவர் எனக்கு துணையாக என்னோடு எல்லாவற்றிலும் செயலாற்றக்கூடியவராக இருக்கிறார். கற்புலனாகாத கடவுளின் சாயல் எனக்கு பக்கபலமாக எனக்கு துணையாக இருக்கிறார். என்னுடைய அயலான் வெளியில் இருக்கக்கூடியவன் அல்ல, என்னை சார்ந்த என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய உறவுகளில் என்னோடு இருக்கக்கூடியவர்களுக்கு என்னுடைய செயலை மிக நேர்த்தியாக செய்கிற போது அதுதான் நிலை வாழ்வை பற்றி கொள்வதற்கான அடிப்படையான வாழ்வியல் சிந்தனை ஆகும். வாழ்வின் ஊற்றாக இறைவா, நிலை வாழ்வை நோக்கி எதிர்நோக்கி பயணிகளாக பயணித்துக் கொண்டிருக்கின்ற மக்கள் மீது இரக்கம் வைக்கும். நாங்கள் உண்மையிலேயே நிலை வாழ்வை தொடர்ந்து தூய உள்ளத்தோடு வாழ தேவையான வரங்களுக்காக மன்றாடுகின்றோம். தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரையும் படைத்தவரும் அனைத்துக்கும் முந்தியவருமான ஆண்டவரே, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை லியோ, ஆயர் பெருமக்கள், குருக்கள், திருவரத்தார் ஆகிய அனைவரையும் எரிமகளாகி எங்களையும் நீர்தாமை நிறைவாக ஆசீர்வதித்து
தூயதோர் பாதையில் வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் தம்மோடு ஒவ்வொருவாகவும் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் திருவுளம் கொண்ட ஆண்டவரை அமைதியை எழுத தவிர்க்கும் இந்த அவனுக்கு உண்மையான சமாதானத்தை தந்தருட வேண்டும் என்றும் தலைவர்களும் குடிமக்களும் பகைவர்கள் வேதனைகளை வளர்ந்து ஒன்றுபட்டு வாழவும் உயரவும் வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறோம். என்ற இரண்டாம் வாசகத்தில் அனைத்தும் அவர் வழியால் அவருக்காக படைக்கப்பட்டனர் என்று பவுலடியார் கூறுவதன் பொருளை உணர்ந்தவர்களால் நாங்கள் எங்கள் குடும்பங்களை குறிப்பாக குழந்தைகளையும் உமக்கு உரியவர்களாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்றும் எங்கள் பங்குகளும் பங்கு உறுப்பிடும் பங்கு வேதனை உள்ளிட்ட பல்வேறு குழுக்களும் அன்பியங்களும் உமக்காகவே இயக்க வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் கடவுளாகிய ஆண்டவர்களுக்கு செவி கொடுத்து அவர் தன் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடித்து முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வந்து இறைமனித உறவுகளில் புனிதம் பெற தக்க வழியில் வாழ்வதற்கான வரமுறை இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுகளோடு உலக அமைதிக்காகவும் ஒற்றுமைக்காகவும் யாரும் உடையத ஆன்மாக்களுக்காகவும் திருத்தலத்தில் வேதனைப்படுகின்ற அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் உங்கள் அனைவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். காணிக்கிறோம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய இந்த மாதிரி பழி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக மன்றாடுங்கள். ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். காணிக்கைகளை கண்ணோக்கியருளும். உம் நம்பிக்கையோட புனிதத்தின் மூலமாக இவற்றை மாற்றவர்களாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களில் எழுப்புங்கள். நம் இரக்கமாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமா. உம்முடைய அன்பு திருமகன் வழியாக மனித தினங்களை குறைத்ததோட மிகுந்த கடிதத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானே. ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்பு அடைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றன. உம்முடைய புனிதர்களும் இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வாழ தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்போது மதிப்பிட்டு பாடுவதாவது.
ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரக்கமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்